இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிறது என்ன பிரச்சனை? எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்துல என்ன காரணம் அப்படிங்கிறதுல நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்க தான் இந்த அரசாங்கம் தொடர்பான எல்லா ஆப்பையுமே டிசைன் பண்றதும் அதை ப்ரொமோட் பண்றதும் பராமரிக்கக்கூடிய வேலையும் அவங்க தான் பாக்குறாங்க. அப்போ இந்த ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மைக்ரேஷன் ஆகும்போதும் சில கோடிங் மிஸ் ஆகும்போது இது நடந்திருக்கலாம். எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கலாம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு காப்பி கொடுக்கும்போது அவங்க சைட்ல இருந்து லீக் பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து லீக் ஆயிருக்க வாய்ப்பு இல்லை சார். இப்போ ரெண்டு காரணங்கள். அப்போ நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்டா கிடையாது, அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். நீங்க ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல நீங்க செக்ஷன்ஸ் புக் பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அது கோடிஃபைல அது பிளாக் பண்ணிடும், வராது, வெளியில வராது. ஆனா இந்தியா முழுவதும் அன்னைக்கு ஏகப்பட்ட, நம்ம சமீபத்தில் நடந்த சென்செக்ஸ்ல பார்த்தோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு சராசரியா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் செக்ஷுவல் அஃபென்ஸ்க்கு அவங்களால ஆளாகப்படுறாங்கன்றத டேட்டா பார்த்தோம். அப்போ பர்டிகுலரா இந்த இடத்துல மட்டும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மட்டும் லீக் ஆயிருக்குன்னா இதுக்கு ரிலவெண்டா அண்ணாமலை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எஃப்ஐஆர் தொடர்பான ஸ்டேட்மெண்ட்லாம் அவரா பேசியிருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இது லிங்க் ஆகுது. இவங்களே இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணி அந்த எஃப்ஐஆர் மூலியமா ஒரு பாலிடிக்ஸை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் மேல ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தலான்ற ஒரு முயற்சியா கூட இது இருக்கலாம்ன்ற ஒரு கோணத்துல இருந்தா நான் அதை அப்ரோச் பண்றேன். இப்போ முதலமைச்சர் இல்லாம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இயங்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி துணைவேந்தர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் காலேஜ்ல கிட்டத்தட்ட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாம இருக்கிறாங்க. 6 பல்கலைக்கழகம் துணைவேந்தர் நியமிக்கல பொழுது நிர்வாக ரீதியான ஆக்டிவிட்டிஸ் யார் பாப்பா? அப்ப இதுக்கு காரணங்கள் யாரு? பிஜேபியோட மாநில தலைவர் பதவியை அண்ணாமலையிட்ட இருந்து பறிக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் போயிட்டு இருக்கு. வேற யாரையோ நியமிக்க போறதா கேள்விப்படுறோம். மேபி இருக்கலாம். பிரச்சனை நீங்க யாரை நீங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு யாரெல்லாம் கல்பிரிட், ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கான்னு கேட்டா ஆமா 100% இருக்கு. ஒரு கோ எஜுகேட்டட் யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு ஆணும் பெண்ணை எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, மாரல் கொஸ்டினிங்குள்ள போயிடுவாங்க. நீங்க ஏன் அந்த இடத்துக்கு போனீங்க, உங்களுக்கு என்ன அந்த நேரத்துல அங்க வேலை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதுக்குள்ள போகல, அது தனிப்பட்ட, அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். நான் என்ன கேட்கறேன்னா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதுல யார் அந்த சார் நீங்க கேட்கறதுனா, பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி நீங்க திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு அந்த கொஸ்டினை போடுறதுக்கு சமமாகும். இப்போ இந்த இன்சிடென்ட்டோட தொடர்ச்சியா நான் ஒரு 10 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றது மூலியமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? தைரியம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த வேலையை தான் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஆன 3 மணி நேரத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நோக்கி நீங்க திருப்பி இந்த கேள்வியை கொண்டு கேட்குறீங்க. அங்க நோ கொஸ்டின்ஸ். நியாயமான முறையில் அரசியல் பண்ணாம மிரட்டி தான் பண்றாங்க. ஆமா. ஆளுநரால என்னங்க பிரயோஜனம் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு? இந்த அரசாங்கம் இயற்றக்கூடிய ஏதாவது ஒரு பில்லுக்கு ஒரு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா? எங்க குழந்தை திருமணத்தை ஆதரிச்சு பேசிய ஒரு ஆளுநருங்க இவர் எப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவார்? பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிறது தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இஷ்யூலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போது குஷ்பு அவர்களோட தலைமையில் ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. ஆக்சுவலாக அது தானே கண்ணகி வேடம் போட்டு போராடினாங்க. நான் தான் கண்ணகிங்கிற மாதிரிலாம் பேசினதை நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இவ்வளோ தாமதமாக, அதாவது இந்த இஷ்யூ நடந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியும். ஸோ இவ்வளோ தாமதமாக இந்த போராட்டம் எதுக்கு சார்? பாஜகவுடைய போராட்டங்கள் குறிப்பாக எதை நோக்கி இருக்குன்னா, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அந்த பிரச்சனையை மேலும் வலுப்படுத்துற விதமாகவும் அந்த பிரச்சனைக்கான அப்ராப்ரியேட் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஒரு ப்ரொட்டஸ்டா என்னைக்குமே பாஜக போராடுனதே கிடையாது. அவங்களுடைய போராட்டம் எப்படி இருக்குன்னா, அந்த பிரச்சனைக்கு அப்படியே நேரெதிரா அவங்க மேல ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸா தான் அதை எப்பவுமே நான் பாஜகவுடைய போராட்டங்களை நான் பார்த்துருக்கிறேன். அப்படிதான் இருக்கு பாஜகவுடைய போராட்டம். அண்ணாமலை தானே சாட்டில் அடிச்சுக்கிட்ட போராட்டங்கள் உட்பட சொல்றேன். என்னன்னா, இஷ்யூ மேல டைவெர்ட் பண்ணாம, அந்த இஷ்யூ மேல ஃபோக்கஸ் பண்ணாம, இவங்க மேல தனிப்பட்ட முறையில் இவங்க மேல ஒரு கவனக்குவிப்புக்கான ஒரு போராட்டத்தை தான் அவங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன? அதான் சார், அந்த போராட்டம் எதை நோக்கி போகணும்? இப்போ இவங்க போராடுற ஒரு வே இருக்குல்ல, அது சரியா போயிட்டு அதான் இந்த பிரச்சனையில இப்ப போராடுறோம், சரி நீங்க போராடுங்க. ஆனா உங்க போராட்டத்தின் மூலியமா நீங்க என்ன விஷயத்த சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒண்ணு, இந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிறது என்ன பிரச்சனை? எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கு. எஃப்ஐஆர் லீக் ஆன விஷயத்துல என்ன காரணம் அப்படிங்கிறதுல நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அவங்க தான்
இந்த அரசாங்கம் தொடர்பான எல்லா ஆப்பையுமே வந்து டிசைன் பண்ணுறதும் அதை ப்ரொமோட் பண்ணுறதும் பராமரிக்கக்கூடிய வேலையும் அவங்க தான் பார்க்குறாங்க. அப்போது இந்த ஐபிசியிலேருந்து பிஎன்எஸ்க்கு மைக்ரேஷன் ஆகும்போதும் சில கோடிங் மிஸ் ஆகும்போது இது நடந்திருக்கலாம், எஃப்ஐஆர் லீக் ஆயிருக்கலாம், அங்க இருந்து லீக் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு காப்பி கொடுக்கும்போது அவங்க சைடுல இருந்து லீக் பாதிக்கப்பட்டவங்க சைடுல இருந்து லீக் ஆயிருக்க வாய்ப்பு இல்ல சார். ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ இல்ல காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்டது சொல்றாங்க. இப்போ 2 காரணங்கள். அப்போ வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் வந்து அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்டா கிடையாது, அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். நீங்க ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல நீங்க வந்து செக்ஷன்ஸ் புக் பண்ணும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்கா அது கோடிஃபைல அது வந்து பிளாக் பண்ணிடும், வராது, வெளியில வராது. ஆனா இந்தியா முழுவதும் அன்னைக்கு ஏகப்பட்ட, நம்ம சமீபத்தில் நடந்த சென்செக்ஸ்ல பார்த்தோம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரத்துக்கு சராசரியா இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து பாலியல் செக்ஷுவல் அஃபென்ஸ்க்கு வந்து அவங்களால ஆளாகப்படுறாங்கன்றத டேட்டா பார்த்தோம். அப்போ பர்டிகுலரா வந்து இந்த இடத்துல மட்டும், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் மட்டும் லீக் ஆயிருக்குன்னா இதுக்கு ரிலவெண்டா அண்ணாமலை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசின ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க எடுத்து பாருங்க. எஃப்ஐஆர் தொடர்பான ஸ்டேட்மெண்ட்லாம் அவரா வந்து பேசியிருப்பாரு. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இது லிங்க் ஆகுது. இவங்களே இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணி அந்த எஃப்ஐஆர் மூலியமா ஒரு பாலிடிக்ஸை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் மேல வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்தலான்ற ஒரு முயற்சியா கூட இது இருக்கலாம்ன்ற ஒரு கோணத்துல இருந்தா நான் அதை அப்ரோச் பண்றேன். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அவங்களும் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மைக்ரேட் ஆனதுனால மேபி அந்த கோடிங்கை நாங்க ரீவெரிஃபை பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்களை எதிர்த்து ஏதாவது இவங்க ஒரு கண்டன குரல் எழுப்பியிருக்கிறாங்களா? கிடையாது. இப்போ முதலமைச்சர் இல்லாம ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இயங்க முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரி துணைவேந்தர்ன்றது ஒரு முக்கியமான ஒரு போஸ்டிங் காலேஜ்ல. கிட்டத்தட்ட 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படாம இருக்கிறாங்க. நிச்சயமா 6 பல்கலைக்கழகம் துணைவேந்தர் நியமிக்கலன்னும் பொழுது நிர்வாக ரீதியான ஆக்டிவிட்டிஸை யார் பாப்பா? அப்ப இதுக்கு காரணங்கள் யாரு? வேந்தர் அப்படின்னு சொல்றா ஆளுநர் தான் துணைவேந்தர்களை ஆளுநர் தானே நியமிக்கணும். அப்போ ஆளுநர் துணைவேந்தர் நியமிக்காததுக்கு இதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு ஆளுநர் நோக்கி ஏதாவது இவங்க கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களா? மாறாக அந்த கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டதுலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள அக்யூஸ்டை பிடிச்சிருக்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, லீகல் ஆக்ஷன்ஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இவங்க அதை மாறா என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருப்பி அந்த குற்றத்துக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கிறத வந்து இவங்க ப்ரொட்டஸ்ட்ல வெளிப்படுத்தாம அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. அந்த பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளுமே, எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து இது வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்கள் போராடுறதுல நியாயம் இருக்கு. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு முறையான ஒரு வேலை வந்து விசாரணை போயிட்டு இருக்கும்போது இந்த போராட்டம்லாம் எதுக்குங்கிறது தான் நம்மளோட கொஸ்டின். இன்னொரு விஷயம் ஒன்று நம்ம கேள்விப்படுறோம் என்னன்னா, பிஜேபியோட மாநில தலைவர் பதவியை வந்து அண்ணாமலையிட்ட இருந்து பறிக்கப்படுறதுக்கான நடவடிக்கைகள் வந்து போயிட்டு இருக்கு. வேற யாரையோ நியமிக்க போறதா கேள்விப்படுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ணி அதை தவிர்க்கிறதுக்காக கூட பண்ணலாம்ல? மேபி இருக்கலாம். அது அந்த விஷயம், அது அவங்க கட்சிக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை விட பிரச்சனை வந்து நீங்கள் வந்து யாரை நீங்கள் வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு யாரெல்லாம் கல்பிரிட், ஸ்டேட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்கான்னு கேட்டால் ஆமாம் 100% இருக்குது. ஒட்டுமொத்தவுடைய சொசைட்டியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா நம்ம ஸ்டேட்டை தான் சொல்ல முடியும். ஸ்டேட்டுக்கு இதில் பங்கு இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஆளுநர் துணைவேந்தரை நியமிக்காம இருக்கிறார். அது ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. பாதிக்கப்பட்ட பெண் நம்பி எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கு, கம்ப்ளைண்ட் கொடுக்க வெளியே வந்திருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, நேஷனல் என்ஐசிஏ வந்து அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, மேபி இந்த மைக்ரேஷனால ஐபிசி டு பிஎன்எஸ் மைக்ரேஷன்ல லீக் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ இவங்களை நோக்கியான கேள்வி உங்களுக்கு இருக்கணுமா இல்லையா? அதை இவங்க கேட்க மாட்டேன்றாங்கல்ல. அப்ப நீங்க என்னன்னா, பிரச்சனையை வச்சு நீங்க பாலிடிக்ஸ் பண்ணதான் நீங்க திரும்பி ட்ரை பண்றீங்க அப்படின்ற கோணத்தில் தான் புரிஞ்சுக்க முடியுது. 2வது, இந்த பிரச்சனைக்கு தார்மீக உரிமை பிஜேபிக்கு இருக்கா? அவங்க வந்து பெண்கள் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் உமன்ல எந்த அளவுக்கு நடந்திருக்கிறாங்க, இவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களே எவ்வளவு வந்து அதுல வந்து அஃபெண்டரா இருக்கிறாங்க, அக்யூஸ்டா இருக்கிறாங்கன்றத நம்ம பாக்குறோம். எல்லாருமே பில்கிஸ் பானு வழக்குல பாதிக்கப்பட்ட குற்றவாளிகள் பிகாஸ் தே ஆர் பிராமின், அவர்கள் தவறு செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ தான் அவர் தான் சொல்றாரு. 2வது, ஆசிஃபான்ற ஒரு குழந்தைய வந்து பாலியல் வல்லுநர் செய்யப்பட்ட பொழுது அதற்கு ஆதரவா, குற்றவாளிகளுக்கு ஆதரவா தேசிய கொடியை கையில் ஏந்திக்கிட்டு வீதிக்கு வந்தவங்க யாருன்னா பாஜகவுடைய எம்எல்ஏ எம்பிஸ், அமைச்சர்கள் வராங்க, வீதிக்கு வராங்க. சோ அப்போ இவங்க வந்து அத்ராஸ் இன்சிடென்ட்டை பார்த்தோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் இவங்க ஏன் நம்ம ஒலிம்பிக்ல பிரிஜ்பூஷன் சிங் அவர் வந்து அவரால் நாங்க பாலியல் குற்றம், அவர் எங்கள் மேல் வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்காக போராட்டம் பண்ணாங்க. ஒலிம்பிக்ல தங்கம் வாங்கினவங்க அதுக்காக போராடுறாங்க. இவங்களுடைய எம்பியை வந்து, அமைச்சரை வந்து எந்த விதமான நடவடிக்கையும் இவங்க எடுக்கல. நிச்சயமா பார்த்தோம் நம்ம. அப்புறம் அந்த பல்கலைக்கழகங்கள் அத்ராஸ் இன்சிடென்ட் பார்த்தோம்.
பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் நடந்த இன்சிடென்ட் பார்த்தோம். பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு எதிராக வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த குற்றவாளிகள் RSS சேர்ந்தவங்க மோடியோடும் சரி பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்களோடு நெருக்கமான எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா தான் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் அந்த இன்சிடென்ட்டுக்கு FIR பதிவு செய்யப்பட்டது. ஸோ இப்போ இவ்வளவு இன்சிடென்ட் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் உங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன? அதை நோக்கி வந்து என்ன அண்ணாமலை என்னைக்குன்னா சாட்டில் அடிச்சிட்டு இருக்கிறாரா? இவங்க வந்து என்னைக்குன்னா வந்து கண்ணகி மாதிரி போராட்டம் நடத்திருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. பாஜகன்றது முழுக்க முழுக்க வந்து பெண்களுக்கு எதிரான RSSல ஒரே ஒரு பெண் உறுப்பினர் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், கிடையாது. அப்ப எந்த இடத்துலயுமே இவங்க வந்து பெண்களுக்கு ஆதரவா இருந்தது கிடையாது. ஏன் குடியரசுத் தலைவரை வந்து நாங்க ஒரு பெண் வந்து ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை நாங்க குடியரசுத் தலைவராகன்னு சொல்றீங்க, பார்லிமெண்டோட ஓப்பனிங்க்கு கூப்பிட்டீங்களா நீங்க அவங்கள? அப்போ முழுக்க முழுக்க பெண்களுடைய சமூக ரீதியான பொருளாதார ரீதியான மேம்பாட்டுக்கு எதிரான ஒரு இயக்கமா தான் பாஜக இருந்திருக்கு. மாறா திமுக அரசு குற்றம் புரிந்தவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. இவங்க என்ன தெரியுமா பண்ணிருக்காங்க? அஃபண்டரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இது ஏகப்பட்ட நம்ம ஹிஸ்டரி சொல்ல முடியும். இப்போ பாஜகவுக்கு இந்த இன்சிடென்ட்ல போராடுவதற்கான எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. ஒருவேளை நீங்க போராடினா கூட நீங்க யாரை காயின் பண்றீங்கன்னா திரும்ப இதுல அரசியல் பண்ண தான் ட்ரை பண்றீங்க. யார் இது உரிய காரணம் அப்படிங்கிறது நீங்க வந்து கை காட்ட மாட்டேங்குது. பிஜேபி மட்டும், நாட் ஒன்லி பிஜேபி மட்டும் கிடையாது. அது போராட்டத்தை கையில் எடுக்கிற யாருமே அது கரெக்டான வேல அந்த போராட்டத்தை கொண்டுட்டு போகல. ஸோ ஒரு ஆளுங்கட்சி மேலே தான் குற்றம் சாட்டுறாங்க, ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் போராடுறாங்க. ஸோ போராடி இருக்க வேண்டியது யாரை எதிர்த்து போராடி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கான தெளிவான புரிதல் இல்லையா? இது அரசியலாக்க பார்க்குறாங்க சார். இது அவங்க இந்த இன்சிடென்ட்டை வந்து இந்த பிரச்சனை ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு சார். ஒரு ஸ்டேட்டுடைய வேலை வந்து ப்ரிவென்டிவ் மெஷரும் ஒரு ஸ்டேட்டுடைய முக்கியமான ஒரு கடமை தான். குற்றம் நடக்காமல் தடுக்கக்கூடியது அவங்களுடைய வேலை தான். குற்றம் நடந்துருச்சு, ஸ்டேட் இதுக்கு ரெஸ்பான்சிபிள். நானும் சொல்றேன் இந்த விஷயத்துல அந்த யூனிவர்சிட்டி உள்ள பாதுகாப்பு வேணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டா போய் வாலண்டியரா போய் இல்லை காவல்துறையா வாலண்டியரா போய் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அவங்க கேட்டா தானே கொடுக்கணும். கண்டிப்பா அவங்க கேட்டா தானே கொடுக்கணும். ஒரு துணைவேந்தரோ இல்லை ஆளுநரோ அவங்களோட உத்தரவின் பேரில் தான் நம்ம பாதுகாப்பு நடவடிக்கை ஈடுபட முடியும். இவங்கெல்லாம் வாலண்டியராக போய் பண்ண முடியாது இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க போதுமான பாதுகாப்பு அவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து போறலைங்கிறதானே இல்லை. இது என்ன விஷயம்னா, யூனிவர்சிட்டின்றது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால அதுக்கு ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள் தான். அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் விஷயம் என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த நிர்வாக கோளாறுக்கு யார் காரணமாக இருந்தது? மூல காரணம் யார்? ஆளுநர் அந்த இடத்துல துணைவேந்தரை நியமிக்காமல் இருந்தது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ளே வேறு விதமான ஒரு கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். ஆணும் பெண்ணும் பழங்கக்கூடிய விஷயங்கள்லேயே நிறைய வந்து ரிஸ்ட்ரிக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்கள வந்து அதான் வேற ஒரு தளத்தில் பேச வேண்டிய ஒரு விஷயத்த இவங்க பாலிடிக்ஸ்க்கு பேசுகிறாங்க. ஒரு கோ எஜுகேட்டட் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு ஆணும் பெண்ணை எப்படி பழகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க, மாரல் கொஸ்டினிங்குள்ளே போயிடுவாங்க. நீங்கள் ஏன் வந்து அந்த இடத்துக்கு போனீங்க, உங்களுக்கு என்ன அந்த நேரத்தில் அங்கே வேலை அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதுக்குள்ளே போகல. அது தனிப்பட்ட, அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். அது அவங்க அதை லவ் பண்ணுறாங்க, காதல் உணர்வு இருக்காங்க, அவங்க ஆணும் பெண்ணும் பழகுறாங்கிறது வந்து அவங்களோட தனிப்பட்ட விஷயம். அதுக்கும் இப்போ நடந்த சம்பவத்தையும் வந்து கனெக்ட் பண்ணி பேசுறதுங்கிறது தவறான. நான் என்ன கேட்குறேன்னா, இதே பாஜகவை சார்ந்தவங்க யாராச்சும் 18 வயது வந்து அடைஞ்சவங்க லவ் பண்ணுறது அவங்களுடைய உரிமை சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்க அங்கே போயிட்டு லவ் பண்ணாங்க, அதனால இந்த அஃபென்ஸ் நடக்கல. அது வந்து அந்த மாதிரியான விஷயங்களை இதோட கனெக்ட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான பார்வையிலிருந்து அவங்க பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. கோர்ட்ல சொல்லியிருக்காங்களே, கோர்ட்லேயே சொல்லியிருக்குல்ல, ஒரு ஜட்ஜ் வந்து நம்ம இந்த விஷயத்த பேசவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் சொல்லியிருக்கு சார். நான் கேட்கறது பாஜக சொல்லியிருக்கா? பாஜக அந்த இடத்துல பேசியிருக்கிறாங்களா? இவங்க அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அந்த இடத்துல வந்து இவங்களை ஒரு கலாச்சார பாதுகாவலர்ல தான் காட்டுப்பாங்க எல்லா இடங்களும். இப்போ அடுத்த மாதம் லவர்ஸ் டே வரப்போகுது. போன வருஷம் பார்த்தோம், நாய்க்கு பிடிச்சி தாலி கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் எப்படி வந்து ப்ரொக்ரெசிவா இந்த சொசைட்டில இணைஞ்சு இயங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க ப்ரீச் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாற என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய கட்டமைப்பு முறையில் பேசுவாங்க. இது என்ன நோக்கம்னா, பெண்கள்லாம் வந்து படிக்க வராதிங்க, நீங்கள்லாம் வந்து வீட்லேயே இருங்க. இப்போது தமிழ்நாடு அரசு எவ்வளவோ விஷயங்கள் வந்து பெண் கல்விக்காக செஞ்சுருக்கிறாங்க. இது எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணுவாங்க, அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. என்னென்னா, ஏடிஎம்கே கிட்ட தான் வந்து பெரிய லெவலில் வந்து பெண்களுடைய வாக்கு வங்கி இருந்துதான் வந்து கடந்த காலங்களில் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டுக்கு அப்புறமா இவங்க எடுத்த அந்த நடவடிக்கைகள் தொடர்பாக பெண்களுக்கு இலவச பஸ் பேருந்தா இருக்கட்டும், மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்களை ப்ரொமோட் பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போதோ பெண்களுடைய வாக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து அப்படியே டிஎம்கேக்கு பெரிய லெவலில் வந்து அப்படியே ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ இது வந்து அப்படியே வந்து சஸ்டெயின் ஆச்சானா திமுகவுக்கு மேலும் பலம்.
அப்போ இந்த நிகழ்வு என்ன பண்ணணும்னா இதை வச்சு அந்த விஷயத்தை வந்து டேம்பர் பண்ணணும், அதை வந்து இல்லாம ஆக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இஷ்யூ முழுக்க முழுக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு திகழுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணணும். அதை தான் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்வுக்கு காரணமானவங்களை அவங்க என்னைக்குமே அட்ரஸ் பண்ணது கிடையாது. அதுக்கான நிர்வாக கோளாறு ஏற்பட்டதுக்கு யார் காரணன்றதை பத்தி பேசவே மாட்டாங்க. இல்லை, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது வேறு யார்ட்டும் மொபைலில் பேசினதாகவும் சாருன்னு சொல்லி இந்த குற்றவாளி பேசினதாகவும், ஸோ அந்த யார் அந்த சாருங்கிற மாதிரி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. மாலுக்குள்ளெல்லாம் போயிட்டு அந்த ஒரு பதாகையை கையில் வச்சுட்டு போராடி இருக்காங்க ஏடிஎம்கே சார்பில். ஸோ அது அந்த உண்மையிலுமே அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காரா, யார் இந்த சாருங்கிற அதை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு மாநில அரசு வந்து தயங்குதா? சார் இது முழுக்க முழுக்க வந்து இது இன்வெஸ்டிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் சார். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணையும் மேலும் நம்ம குற்றவாளி ஆக்குறது, மேலும் அந்த பெண்ணை நோக்கியே சில யார் அந்த சார் நீ வெளியே வந்து சொல்லுமா. இப்போ என்னன்னா இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்குலாம் என்ன பிரச்சனைனா, அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஸ்ட்ரைட்டாக வந்து அவங்களே வந்து பேசணும், அவங்களே வந்து சில அக்யூசேஷனை கவர்மெண்ட் மேலே வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த கேள்வி தான் அது. யார் அந்த சாரை நீங்கள் கேட்க திருப்பி வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையே நீங்கள் மேலும் காயப்படுத்துற பாயிண்ட்ல தான் போய் நிற்கும். அது இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்டது. கோர்ட் அதை முடிவு பண்ண போறாங்க. யார் அந்த சார்ன்ற வார்த்தை உங்களுக்கு எங்கிருந்து முதல்ல கிடைச்சது, எஃப்ஐஆர்ல இருந்து கிடைச்சிருக்குதுன்னு சொல்றீங்க. ரொம்ப ரொம்ப வந்து பேசிக்கான பிலிமினரி ஸ்டேஜ்ல கிடைக்கக்கூடிய ஒரு டூல் தான் எஃப்ஐஆர். பொள்ளாச்சி வழக்கை நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது. இப்போ அந்த நேரத்தில் திமுக அதை வந்து எடுத்து பேசினாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அக்யூஸ்ட் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அது சம்பந்தமா வந்து இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் மூலமா சம்பந்தப்பட்ட கிடைச்ச தகவல் அடிப்படையில இருந்து பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஸ்டேஜ்ல இருக்குதுல. யார் அந்த சார் நீங்க கேட்கறது என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணை நோக்கி நீங்க திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு அந்த கொஸ்டினை போடுறதுக்கு சமமாகும். அவங்கள வந்து மேலும் மேலும் வந்து சங்கடப்படுத்துற ஒரு விஷயம் ஆகும். இதுல வேற யாருன்னா பாதிக்கப்பட்டிருந்தா கூட இப்படி அரசியல்படுத்தப்பட்டா யாராவது வந்து சொல்லுவாங்களா? இப்போ இந்த இன்சிடென்ட்டோட தொடர்ச்சியா நான் ஒரு 10 பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றது மூலியமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? தைரியம் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த வேலையை தான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க பொள்ளாச்சி வழக்கு சொன்னீங்கல்ல, பொள்ளாச்சி வழக்கிலே சொல்லி இப்போ அந்த எதிர்கட்சிகள் போராடுற அளவுக்கு வேற யாரும் வந்து இந்த மாதிரி பெருசா குரல் கொடுத்தாதாவோ இந்த அளவுக்கு இறங்கி போராடினதாவோ நமக்கு தெரியல. ஸோ இந்த விஷயத்தை இவ்வளோ பெருசாக்குறது என்ன சொல்கிறது, ஒரு வருஷத்தில் அரசியல், அதாவது எலெக்ஷன் இருக்குது, இந்த டைமில் நாங்கள்லாம் இருக்கோங்கிறத ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக அது அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? கண்டிப்பாக அதுதான் இவங்களுடைய நோக்கமும். இவங்க அதை நோக்கி தான் நகர்றாங்க. இவங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறவங்க தான் இருந்தால் நான் ஒரு சேலஞ்சு விடுறேன். ஆளுநரை ஏன் நீங்கள் துணைவேந்தர் நியமிக்காமல் இருந்தீங்க? அதுக்காக அதனுடைய காரணம் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எரர்ல ஏற்பட்ட பிரச்சனை தான் இது. அங்கே சிசிடிவி இல்லைன்னு சொல்றாங்க, அது சரியா வேலை செய்யலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய ஆள் யாரு? ரெண்டாவது, அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் யாரு? அது நம்ம பேசணுமா இல்லையா? அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரிஜிஸ்டர் ஆளுநரோட தொடர்புடையவர். அவர் ஆளுநரால் நியமிக்கப்பட்டவர். அவர் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு நபர். அவரை யாராவது கேள்வி கேட்குறீங்களா? அந்த துணைவேந்தரையுமே அந்த ரிஜிஸ்டர் அவர்களையுமே எதிர்த்து அங்கே இருக்க ஸ்டாஃபுங்களே வந்து போராட்டம் நடத்தினதா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் நடந்ததா நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அவங்களுக்கு எதிராகவே அங்கே ஒரு அலிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சார். இப்போது எதிர்கட்சிகள் வந்து ஏன் வந்து துணைவேந்தர் நியமிக்கலை அப்படின்னு ஆளுநர் நோக்கி எந்த கேள்வியும் கேட்கல. ரிஜிஸ்டார், அங்கே இருக்கிற ஒரு ரிஜிஸ்டார் இதுக்கு வந்து பொறுப்பாகணும், அவர் தான் ரெஸ்பான்சிபிள். துணைவேந்தர் இல்லாத இடத்துல ரிஜிஸ்டார் தான் அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் பார்த்துருக்கணும், அவர் இதுக்கு பொறுப்பாகணுன்ற அவர் மேலே எந்த விதமான அக்யூசேஷனையும் வைக்கல. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் வந்து எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாமலை இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆரை பற்றி ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து அது ரிலவெண்ட்டாக பேசியிருக்கிறாரு. ஒருவேளை அவங்களுடைய சதியாக இருக்கலாம். இப்படியா பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து நீங்கள் அந்த எஃப்ஐஆரை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறதானே, அதை நோக்கி நோ கொஸ்டின்ஸு. அதுக்கு மாறா கம்ப்ளைண்ட் ஆன 3 மணி நேரத்தில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நோக்கி நீங்கள் திருப்பி இந்த கேள்வியை கொண்டு வந்து கேட்குறீங்க. அங்கே நோ கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் யாருக்கான வாய்ஸ்? அப்போ இந்த பிரச்சனையை நீங்கள் கிளியராக பாலிடிக்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில் வந்து ஒரு இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமாக இதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதா நீங்கள் ட்ரை பண்ணுறதான்னு புரிஞ்சுக்கப்படும். எஸ்எஃப்ஐ இதுக்காக போராடுறாங்க. எஸ்எஃப்ஐயோட வாய்ஸ் என்ன? அவங்க ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான கொஸ்டின்ஸ் எழுப்புறாங்க. அந்த கொஸ்டின்ஸ் மேலே இம்பார்ட்டன்ஸ் போகாத அளவுக்கு வந்து மீடியா அட்டென்ஷன் அங்கே போயிடக்கூடாத அளவுக்கு இவங்க இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பாக வந்து பிஜேபியுடைய முழுக்க அட்டென்ஷன் சீக்கிங் பாலிடிக்ஸ் மட்டும் தான் அதில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சொல்யூஷனை நோக்கி எங்கேயுமே நகர்ந்ததில்லை. இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். இப்போ பிஎம்கேல இருந்து ஒரு போராட்டம் வந்து நேற்றுக்கு பண்ணாங்க. ஸோ அதே சேம் டைமில் தைலாபுரத்தில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு. இதில் பனையூரில் அங்கே ஒரு மாவட்ட செயலாளர் வச்சு ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அங்கே அவங்க உள்கட்சி பூசல்னு ஒரு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த போராட்டமா? நேற்று சௌமியா அன்புமணி அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா,
மாணவிகள் வந்து 1000 ரூபாய் கேட்டாங்களா, அதை ஏன் அதை அவங்ககிட்ட வந்து கேட்டாங்களா, நீங்கள் அதை ஏன் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கீமை வந்து கொஸ்டின் பண்ணி கேட்குறாங்க. அவங்களுடைய வீடியோ நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னென்னா, ஒரு ஈசிஆர் வீட்டில் வெளியில் வந்ததுமே என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து வெளியே வந்ததுமே வியூ பார்த்து தான் நிற்பார். அவர் ஃபுல்லாக அந்த டால்ஃபினை ரசிப்பார். அவருடைய மொபைல் எடுத்து பார்த்தா எல்லாருமே ரொம்ப டால்ஃபின் ஃபோட்டோஸாக இருக்கும். இப்படி ஒரு எலைட் பாலிடிக்ஸில், எலைட் பேக்ரவுண்டில், ஒரு எக்கனாமிக்கலாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்க, அதாவது ஏழை பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்து ஏளனமாக தான் தெரியும். உங்களுக்கு அதோடைய கஷ்டமும் எதுவுமே தெரியாது. இந்த பிரச்சனையை கூட கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு ஸ்கீமை டீக்ரேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய அரசியல் புரிதல்னு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் உண்மையிலே வந்து இந்த பிரச்சனையில் வந்து இது அடுத்த கட்டத்துக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் போகணும் அப்படின்னா அக்யூஸ்டை நோக்கி நீங்கள் கை காட்டணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெஸ்பான்சிபிள் இருக்குதுன்றதை யாருமே மறுக்கல, அது உண்மையா இருக்கு. ஆனா நீங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கை காட்டாம என்ன பண்றீங்கன்னா, இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் நீங்க வந்து டீக்ரேட் பண்ணி பேசுறது, அவங்க மேலேயே திருப்பி பிளேம் பண்றதுன்றது வந்து நீங்க பாலிடிக்ஸ் பண்ணாம என்ன பண்றீங்க? ஆக்சுவலாக அப்போ அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கேட்டபோது எதை நோக்கி இந்த போராட்டம்னு கேட்கும்போது முறையான நடவடிக்கை எடுக்க கோரி தான் அந்த போராட்டம்ன்றாங்க. இதுக்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது அவங்க தான் சொல்லணும். முறையான நடவடிக்கைன்னா இப்போ நம்ம சொல்லணும், சரியான நீங்கள் அக்யூஸ்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணலை, இல்லாமலாம் வந்து தப்பிச்சிருக்கிறாங்க அதில் அப்படின்னா நீங்கள் தானே சொல்லணும். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் யார் அதை சொல்கிறாங்களோ அவங்க மேலே தான் இருக்கும். அது இப்போ நீங்கள் தான் அதை சொல்லணும். சரியான நடவடிக்கைலாம் என்ன சரியான நடவடிக்கை எடுக்கணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். அதை சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன சரியான நடவடிக்கை எடுக்கணும்? துணைவேந்தரை நியமிக்கணும். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டருக்கு இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்டர் இருக்காருல்ல, அவரை வந்து அங்கேருந்து பணியிடை மாற்றுங்க. இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அப்போ இதுதான் சரியான நடவடிக்கை. இதை கேட்குறாங்களா? இவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் யாரை நோக்கி கேட்கணும்? மோடியை நோக்கி கேட்கணும், பாஜக ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னரை நோக்கி கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸை கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு எங்க தெம்பு இருக்கு, தைரியம் இருக்கு, இபி இருக்கு, சிபிஐ ரைடு இருக்கு, எல்லாமே வீட்டான வந்துடும். இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இதை சொல்லணும்னு தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. இப்போ இடி ரைடு ஒன்று போயிட்டு இருக்கு. அதாவது அமைச்சர் துரைமுருகன் அவரோட வீட்லையும் அவரோட பையன் கதிரானந்த் அவங்க வீட்லையும் இடி ரைட் போயிட்டு இருக்கதா கேள்விப்படுறோம். ஸோ எதுக்காக இந்த ரைட் நடவடிக்கை? நீங்கள் சொல்லிட்டீங்களே, அடுத்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இருக்கு. ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, திமுகவோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையில் இருந்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் இவங்க ஏன் இவங்க மேலே ஏன் இந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, எல்லா கட்சியும் மேலே இந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறது இல்லை. ஆனால் பிஜேபி மேலே ஏன் அதை வைக்கிறோம்னா, கடந்த காலங்களுடைய இவங்களுடைய வரலாறு அப்படி. இவங்க எல்லா இடங்கள்லையுமே இபி ரைடு, இடியுடைய ரைடை பயன்படுத்தி, சிபிஐயுடைய இன்வெஸ்டிகேஷனை பயன்படுத்தி தான் இவங்க எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸை இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கு ஏகப்பட்ட வரலாறு இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்டா தான் இது இருக்குன்னு நான் பார்க்குறேன். நியாயமான முறையில் அரசியல் பண்ணாமல் மிரட்டி தான் பண்ணுறாங்க. ஆமாம். எங்கள் சிக்கிம் மாநிலத்தில் ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இவங்களுக்கு கிடையாதுங்க. சிக்கிம் ஜனநாயக முன்னேற்ற கட்சின்னு ஒரு கட்சியை இவங்க பர்ச்சேஸ் பண்ணி ஆட்சியை பிடிச்சாங்க. அப்போது இந்தியாவில் வந்து எல்லா மாநிலங்களையும் பிஜேபி எப்படி ஆட்சியை பிடிச்சது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிஸை இவங்க விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்போ எப்படி வாங்குறாங்க? அது இடி, அவங்க கிட்ட இருக்கிற இடி, சிபிஐ, இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதை வச்சு தான் இவங்க மிரட்டி வாங்குறாங்க. இடி சிபிஐ வச்சு மிரட்டுறாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ இவங்க கிட்ட, அதாவது யார் மிரட்ட போடுறாங்களோ அவங்க கிட்ட அந்த அலிகேஷன்ஸ் இல்லை அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஆனால் அதாவது மீடியாவுடைய போர்ட்ரேட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணோம், இது மூலிமா அவங்களுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த கட்சியை வந்து அவங்க வந்து அடிப்பணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது நடக்கலை அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் மூலிமாவோ, இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலிமாவோ, இந்த ரைடு மூலிமாவோ அவங்க என்ன ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்னா, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து தவறு பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு தோற்றத்தை இவங்களுக்கு இருக்கிற அந்த மீடியா சப்போர்ட்டை வச்சு இவங்க வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அப்போது திமுக வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி கிடையாது, திமுகவில் இருக்கிற எம்எல்ஏ எம்பிஸ் வந்து ஊழலுக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது அப்படின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்கல்ல. இது என்ன ஆகும்னா திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜில் ஒரு டேமேஜை ஏற்படுத்தும். இது இவங்களுடைய இலக்கு 2. ஏதாவது ஒன்று நடக்கணும், ஏதாவது ஒன்று நடந்தால் கூட இவங்களுடைய சக்ஸஸ் பண்ணுறாங்க. அந்த கேஸில் வந்து இவங்க வந்து கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நீங்கள் வந்து டேட்டா எடுத்து பாருங்க. சிபிஐயோ இடியோ பதிவு பண்ண செஞ்சப்பட்ட வழக்கில் எவ்வளோ கன்விக்ஷன் ரேட்டுன்னு எடுத்து பாருங்க. அப்போ இவங்க வந்து முழுக்க இது வந்து இந்த பிளே கார்டை வந்து அரசியலுக்காக தான் மட்டும்தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. நிச்சயமாக. ஸோ இப்போ பொதுவாக எல்லாருமே இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் இந்த வழக்கு, அதாவது இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு எதிராக ஆதரவாகவும் போராட்டம் வந்து நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் விசிகா சார்பில் அந்த மாதிரியான ஒரு போராட்ட நடவடிக்கைலாம் எதுவுமே இல்லை. ஸோ பெருசாக இதுக்கு கண்டனமாக தெரிவித்து பேசின மாதிரியும் தெரியல சார். எதனால்? முதல்ல
இவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். முழுக்க பாலிடிக்ஸ். எங்க தலைவர் விசிகாவுக்கு அந்த பாலிடிக்ஸ் தேவையில்லை, எங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் தேவையில்லை. நாங்க அரசு நோக்கி என்ன கேள்வி கேட்கிறோம்னா, நாங்க சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா சில கேள்விகளை நாங்க அரசு சொல்றோம், சில ரெக்கமெண்டேஷன் நாங்க சொல்றோம். இதெல்லாம் பண்ணணும்னு வலியுறுத்துறாரு எங்க தலைவர். ஏன்னா துணைவேந்தரை நியமிக்காம இருக்கிறது ஆளுநருடைய தவறு, அதை நியமிக்க சொல்லுங்க. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் நாங்க கவர்மெண்ட்டை நோக்கி வைக்கிறோம். யார் அதை செய்யணுமோ அவங்கள நோக்கி வைக்கிறோம். அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. விசிகையா இதுக்கு வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தல, போராட்டம் நடத்தலைன்னா முதல்ல ஒரு விஷயத்துக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் கரெக்டான ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்கும் போது நாங்கள் உள்ள இன்டரப்ட் பண்ணி திருப்பி அதை டைவெர்ட் பண்ணணுமா? இப்படிதான் நடந்தது ராம்குமார் வழக்கில். என்ன நடந்தது? ராம்குமார் இஷ்யூல வந்து தொடர்ந்து வந்து மீடியா ஏற்படுத்தின அந்த அழுத்தமும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வந்து அந்த தேவையில்லாத வந்து ஒரு ப்ரெஷரும் கிரியேட் பண்ணது தான் ராம்குமார் இன்னைக்கு சிறையிலே வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்துட்டாருன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த இன்சிடென்ட் அது. அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது நடக்கணுமா? அந்த மாதிரி கைது செய்யப்பட்டவருக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படுத்தணுமா? அப்போ தேவையில்லாத வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, அதை விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் நாங்கள் பண்ணது கிடையாது. திமுக கவர்மெண்ட்ல திமுக கூட்டணியில் இருந்துகிட்டு திமுக அரசை எதிர்த்து அதிகமான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஏகப்பட்ட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். இந்த விஷயத்துக்கு நாங்க போராடல அப்படின்னா இதுக்கான காரணங்கள் இன்னும் நிகழல. இதுக்கான அது ரீசன் இன்னும் எழும்பல. தேவையில்லைன்றோம். நாங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியல் லாபம் தேடக்கூடிய வேலையை நாங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஆனா அதே நேரத்துல நாங்க இதை மௌனமா கடந்து போறோமான்னு கேட்டா கிடையாது. அரசுக்கு இதுக்கு ரெஸ்பான்சிபிள் இருக்குன்றது தெரியப்படுத்துறோம். யார் இந்த பிரச்சனைக்கு காரணமானவங்க அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தி அவங்கள மாத்துங்கன்னு சொல்றோம். நாங்க ஆளுநரை மாத்துங்கன்ற கோரிக்கை ஆரம்ப கட்டத்துல வந்து RN ரவி இங்க நியமிச்சாங்க தெரியுமா? அப்ப முதல்ல RN ரவி வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவர், அவரை வந்து இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு முதல் கோரிக்கை வச்சவர் எங்களுடைய தலைவர் தான். எதனாலன்னா இந்த இன்சிடென்டால தான். ஆளுநரால என்னங்க பிரயோஜனம் தமிழ்நாட்டு மாநிலத்துக்கு? இந்த அரசாங்கம் ஏற்றக்கூடிய ஏதாவது ஒரு வந்து பில்லுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரா? எங்க குழந்தை திருமணத்தை ஆதரிச்சு பேசிய ஒரு ஆளுநருங்க இவரு வந்து எப்படி பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவாரு? நிச்சயமா பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆளுநர் இந்த இடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைங்கிறது தான் விசிகாவுடைய நிலைப்பாடு. அதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அனுபவ ரீதியாக பல்வேறு விடயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கு நன்றி. நன்றி.